ஐடி உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சைலண்ட் கில்லர் அட்டாக் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேரோட வேலை இப்படிங்கிறதுக்குள்ளே இன்னைக்கு பறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வேலை அவங்கள விட்டு வேலையில் தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமே இது நடந்திருக்கு. எத்தனை பேர் 12,000 பேர்த்தோட வேலை இப்படிங்கிறதுக்கு இது காலையில் கம்பெனியோட லேப்டாப்பை ஆக்சஸ் பண்ணலன்ற நிறைய பேர் ஓப்பன் பண்ணக்குள்ள தான் தெரியுது, அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியல. என்னடா அப்படின்னு பார்த்தா அப்போ தான் நியூஸில் எல்லாம் வெளியே வந்து வேலை செய்கிறவங்களை கேட்டு பார்க்கக்குள்ள தான் தெரியும் இந்த மாதிரி ஓரக்கல் அப்படின்னு சொல்லப்படுற கம்பெனி இந்தியாவில் வேலை செய்கிறவங்களை மட்டும் கிட்டத்தட்ட 12,000 பேர்த்த இப்படிங்கிறதுக்குள்ளே வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. நீங்கள் அந்த கம்பெனியில் 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம், 12 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கலாம், 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கலாம், அது மேட்ரு கிடையாது. பல கோடி நீங்கள் ப்ராஃபிட்டை கூட எடுத்து கொடுத்துருந்துருக்கலாம், அதுவும் மேட்ரு கிடையாது. இன்றைக்கி காலையில் உங்களோட லேப்டாப்பில் உங்களோட சர்வீஸை ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனியால் தூக்கி போட்ட ஒரு நபராக இருந்துட்டு இருப்பீங்க. ஏன் இது இப்போ இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுதுன்னா, கிட்டத்தட்ட அந்த 12,000 பேர்த்தில் நம்ம பசங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம சென்னையில் இருக்கிற பசங்க, ஹைதராபாத், பெங்களூர், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்களாம் நிறைய பேர் அந்த 12,000 பேர்த்தில் இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரம் இப்போ ஒரு கொஸ்டின் மார்க்களுக்கு எத்தனையோ பேர் இஎம்ஐ வாங்கி வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போட்டிருப்பாங்க. மெடிக்கல் செலவு, அது இது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையுமே அவங்க வேலை செய்கிற அந்த வேலையோட சம்பளத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ரைட்டா? இப்போ இன்னைக்கு காலையில் எந்த ஒரு இன்டிமேஷன், ஒரு மெயில் கூட அனுப்பல, இதனால தான் உங்களை வேலையை விட்டு தூக்கியிருக்கோம், இந்த பிரச்சனை அப்படின்னு எந்த ஒரு இன்டிமேஷனும் இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறதுனால நிறைய பேர் என்ன 12,000 பேர்த்தோட குடும்பமும் இப்போ நடு ரோட்டில் நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. எதுக்காக இப்படி பண்ணாங்க, என்னங்க நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஓரக்கல் கம்பெனிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனங்க. இவங்க தான் எல்லா சர்வீஸும் நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31,000 பேர் நினைக்கிறேன், அத்தனை பேரை வேலையில் வச்சு அவங்க வேலை கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 40% ஆஃப் த பீப்புளை வந்து லிட்ரலி நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில் 6 மணிக்கெலாம் தான் எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கும் இந்த நியூஸு. யாருக்குமே ஒரு இன்டிமேஷன் இல்லாமல் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என்னடா இது எதுக்காகடா தூக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஓரக்கல் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ண போகிறாங்க. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டரலி வந்து யார் கூட, மைக்ரோசாஃப்ட் கூட சேர்ந்து, ஓப்பன் ஏஐ கூட சேர்ந்து ஸ்டார்கேட் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டரை வந்து உருவாக்குற ஒரு ப்ராஜெக்டில் இருக்காங்க. இதோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 100 பில்லியன். ஓகேங்களா? 100 மில்லியன் நம்மளோட இந்திய காசுக்கு நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா பல லட்சம் கோடி. இந்த மெகா ப்ராஜெக்டை காசு வேணும் இது நடத்துறதுக்கு. அப்போ என்ன பண்ணணும், காஸ்ட் கட்டிங் பண்ணணும். என்னால் ஆல்ரெடி இவங்களுக்கு நிறைய பேருக்கு நான் காசு கொடுத்துட்டு இருக்கேன், என்னால் இன்னும் காசு கொடுத்துட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் காசு போட முடியாது. இதோ இவங்களுக்கு நான் வேலையை விட்டு தூக்குறேன், ஏஐ வச்சு நான் அந்த வேலையை பண்ணிக்கிறேன், அந்த காசு எடுத்து என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போகிறேன். இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த ப்ராஜெக்ட் நான் சொன்ன மாதிரி 100 மில்லியன் இல்லை பில்லியன் டாலர் அதுக்கு செலவாகும். ஸோ அதனால் உலகம் ஃபுல்லாகவே இவன் எங்கெங்கெல்லாம் வேலையை வச்சுக்கோ அங்கெல்லாம் கணிசமாக எல்லாத்தையுமே லே ஆஃப் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி பண்ணக்குள்ள இந்தியாவில் தான் 12,000 பேர் மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போனால், இது வந்து ஃபர்ஸ்ட் வேவ் தான், இந்த செகண்ட் வேவ் வந்துட்டு இருக்கு. அது மேபி அப்பன்னு தெரியல. அந்த செகண்ட் வேவ்ல இன்னொரு லே ஆஃப் பயங்கரமாக நடக்கும். நம்ம ஊரில் இன்னும் ஒரு 14,000 பேரோ, ஒரு 40%, அப்போ இதுலேருந்து ஒரு கணிசமாக போட்டுங்க, ஒரு 15,000 ஒரு 17,000 பேர் இன்னும் இருக்காங்க இந்த கம்பெனியில். அவங்களோட வாழ்க்கையுமே அடுத்து கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட இந்த கம்பெனி மூலமாக H1B வீசா வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருப்பாங்களே அமெரிக்காவுக்கு. இப்போ அவங்களில் யாராவது இந்த ஒரு இன்சிடென்ட்னால வேலையிலேருந்து நீக்கப்பட்டிருந்தால் திரும்ப அவங்க பொட்டி படிக்கலாம் கட்டிட்டு வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இப்போ தள்ளியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், வேறு ஒன்றுமே பண்ண தேவை. யாரெல்லாம் இந்த ஐடியை நம்பி இருக்குங்களோ, ஓகே, இப்போ என்னதான் இப்போ இந்த 12,000 பேரும் எத்தனை பேர் வந்து நான் சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பக்காவாக பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஃபியூச்சர் இதுதான், இங்கே தான் டெவலப் பண்ண போகிறேன், ஐடி மொக்க அது இதுன்னு சொல்கிறவன், அன்ஸ்டேபிள்னு சொல்கிறவங்களாம் சும்மா நீ ஸ்கில்லை வளர்த்தினா நீ இதில் சஸ்டெயின் ஆகி நல்லா இருப்படா அப்படின்னு சொல்கிறவங்களுமே இந்த 12,000 ஒருத்தர் கூடமா இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அப்போ அப்படி சொல்லியுமே வேலை போயிருக்கு. அதை தாண்டி அப்போ நம்ம ஏதோ ஒரு சேஃபர் சைடு நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம அதை பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. லிட்ரலி எதில் வேலை பார்க்குறீங்களோ இன்னொரு ஸ்கில்லை தாராளமாக வளர்த்துக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இது நான் ஐடிக்குன்னு சொல்ல, இப்போ நான் பார்க்குற என்னோட ப்ரொஃபஷனல் ஜாபுக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதை மட்டுமே நான் பார்க்கக்கூடாது. இப்போ நான் இது பண்ணுறேன், இது எனக்கு ஒரு ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு இன்கம், செகண்ட் இன்கம் வைக்கிற மாதிரி வச்சா மட்டும்தான் நம்மளை நம்பி இருக்கிற நம்ம குடும்பத்தை சேஃபாக வச்சுக்க முடியும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் அன்அஃபிஷியலாக சொல்லப்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, லிட்ரலி வந்து இப்போ லே ஆஃப் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டிக்காக ஒரு வருஷம் வேலை பண்ணியிருந்தீங்கன்னா 15 நாளுக்கான சம்பளத்தை கொடுத்துருவாங்க, வேலையிலேருந்து இப்படிதான் தூக்குறதால. அப்படி இல்லை உங்களுக்கு 2 மாதம் சம்பளம் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்க வேலையை விட்டு தூக்குனாங்கல்ல அது அவங்களா இல்லாமல் நம்ம வாலண்டியராக வேலையை விட்டு வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இஷ்யூ பண்ணோம்னா நம்ம சைடில் இருந்து they will ready to provide 2 months of the salary.
இதுதான் இப்போ கரண்ட்டில் இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ இது எதுக்காக இன்னொரு சைட் பார்க்கப்பட்டுட்டுக்குன்னா, உண்மையாலே பாவம்னு சொல்லி அவங்க வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்களா, இல்லை இவங்கனால வேலையிலேருந்து தூக்கி நீக்கப்பட்டவங்களோட வாயை அடைக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க்கோடு தான் இது இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி எல்லாராலையுமே மிகப்பெரிய அளவில் எல்லாருக்குமே ஒரு ஐடியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு விஷயம். ரொம்ப சைலண்ட்டாக நடந்திருக்கு. நினச்சி பாருங்க, நாளைக்கு நம்ம எல்லாருமே ஒவ்வொரு வேலையை நம்பி தான் நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கோம். காலையில் வேலைக்கு போகலான்னு ரெடி ஆகலாம், நீ வேலையில் இல்லைடா வேலையை விட்டு தூக்கிட்டோன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் இப்போ இந்த ஓரக்கல் அப்படின்னு சொல்லப்படுற கம்பெனியில் ஒர்க் பண்ண நம்ம பசங்களோட நிலைமையாக இருக்குது. சின்ன பசங்க வேறு ஒரு கம்பெனி போகலாம், ஏதாவது ஒன்று எல்லாம் பண்ணிக்கலாம். குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு 35 வயசு 40 வயசு, இந்த பொண்ணு 12வது படிக்கிறா 13வது படிக்கிறது, அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க காலேஜ், இது கல்யாணம், இந்த மாதிரிலாம் கமிட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு இப்போ வேலை இல்லை இப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை கேட்கக்குள்ள மனசு எப்படி உடஞ்சி போயிருக்கும் நினச்சி பாருங்கள். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐடி ஃபுல்லாக தப்புன்னு சொல்ல முடியாது, அதனால் அதுதான் பல கோடி பேரை வாழ வச்சுட்டு இருக்குது. ஆனால் அதே டைமில் கண்ணு மூடி இமைக்கிற நேரத்தில் வேலையும் போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்குள்ளே ரெட் ஜோனில் தான் எல்லாரும் ஐடியில் வேலை செய்கிறவங்க ரிஸ்க் எடுத்து தான் வேலை செய்கிறீங்களாடா நண்பர்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ஐடியை சேர்ந்தவங்க இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேஃபாக தான் உங்கள் வேலை நல்லபடியாக தான் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க படித்து பார்த்து நிம்மதியாக ஆடிட்டு. இல்லை வேறு யாராவது இந்த லே ஆஃபில் அஃபெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. தயவு செஞ்சு எதாவது ஒரு அடிஷ்னல் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம லக்ஸுரியஸாக வாழ வேணாம், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும். அதுக்காவது நம்ம ஏதோ ஒரு வேலையை பண்ணணும், சம்பாதிக்கணும். ஸோ இதை ஒரு இதை மட்டுமே நம்பி இருக்காதுங்க. இதுதான் என்னோட உங்கள் ஏரியோட ஒரு பர்சனல் அட்வைஸாக எடுத்துக்கோங்க. தப்பாக இருந்தால் திட்டுங்க, நான் மாற்றிக்கிறேன். அப்படி கரெக்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஓகே, இதான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நம்ம ஊரில் நடக்கிற இஷ்யூஸும் ப்ளஸ் ஜியோ லெவலில் நடக்கிற பாலிடிக்ஸ், நம்ம ஊர் பாலிடிக்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் தொடர்ந்து பேசினா வேறு எதுவுமே பண்ண தேவை. ஜஸ்ட் மறக்காமல் உங்கள் ஏரி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.